Hello friends, என் பேர் ஆஃப்ரோஸ். நீங்கள் பார்த்து இருக்கிறது ஆக்டென் புல்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 5 இவி ஸ்டாக்ஸ் இன் இந்தியா. ஈவினா என்ன? எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ். வரப்போகிற ஃபியூச்சரில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் எல்லாமே, அது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதனால் வந்து ஃபியூச்சருக்காக வந்து நம்ம வந்து இப்போவே என்னென்ன எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸோட ஸ்டாக்ஸை வந்து வாங்கி போட்டால் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னன்னா டாடா மோட்டர்ஸ். டாடா மோட்டர்ஸோட அனாலிசிஸை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயத்தை வந்து பார்க்கலாம். மெனி ரிப்போர்ட்ஸ் கிளைம் தட் தி எலக்ட்ரிக் வெஹிக்கல் செக்டார் கேன் க்ரோ ஃப்ரம் எனிவேர் பிட்வீன் 21% to 30% CAGR த்ரூ 2030 அப்படின்னு வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. அது என்னென்னா, நிறைய ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா 21%லேருந்து 30% வரைக்கும் CAGR வந்து க்ரோ ஆகும் 2030க்குள்ளே அப்படின்னு சொல்ல வருது. US and China are the front runners in EV space, but experts claim that India could potentially become the world largest EV market. அதோட மீனிங் என்னன்னா, யூஎஸும் சைனாவும் தான் வந்து முதல்ல வந்து EV வெஹிக்கல்ஸை வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க வந்து EV வெஹிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க, அது வந்து கஸ்டமர்ஸ்க்கு தரவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் வந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா தான் வந்து உலகத்திலே அதிகமான EV வெஹிக்கல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. EV வெஹிக்கல்ஸோட மார்க்கெட் வந்து இந்தியாவில் தான் வந்து உலகத்திலே ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய எக்ஸ்பர்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டாடா மோட்டர்ஸோட ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்கலாம். டாடா மோட்டர்ஸ் இஸ் ஆக்டிவ்லி ஒர்க்கிங் ஆன் ஸ்விட்சிங் டு ஏ டெடிக்கேட்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிளாட்ஃபார்ம். இது என்ன சொல்ல வருதுன்னா, டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்க டீசல் பெட்ரோல் இன்ஜின்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்க்கு வந்து மாற்ற வந்து பிளான் பண்ணின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The car maker believes this will give it a crucial advantage when it comes to space, lowering cost and optimizing system. இந்த வந்து நடைமுறைக்கு வந்து இந்த காருங்கள் எலக்ட்ரிக் கார்லாம் வந்து நடைமுறைக்கு வந்தால் வந்து லோ காஸ்ட்டில் வந்து அதிகமான அட்வான்டேஜஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னு தான் சொல்ல வருது. Currently the most committed player in the Indian EV space, Tata Motors has already come out with its first EV targeted at private car buyers. இப்போ வந்து இந்தியாவிலே வந்து EV மேனுஃபேக்சரிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து டாடா மோட்டர்ஸ் தான். ஏன்னா வந்து அவங்க EV வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. டாடா நெக்ஸான் EV அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. அதை வந்து தி டாடா நெக்ஸான் EV இஸ் தி இந்தியன் கார் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் சப் ₹15 lakh எலக்ட்ரிக் கார் வித் ஏ பார்ஷியல் ARAI சர்டிஃபிகேட் ரேஞ்ச் ஆஃப் 312 kilometers. இந்த லைன் என்ன சொல்ல வருதுன்னா, டாடா மோட்டர்ஸ் வந்து 15 lakhsக்கு வந்து டாடா நெக்ஸான் EVயை வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து 312 kilometers வரைக்கும் போக ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டர்ஸ் சொல்கிறாங்க. As the cost of batteries go below $150 or $140 per kilowatt and once electric cars start going mainstream, Tata is likely to move to dedicated EV platform. இப்போ வந்து $150லேருந்து $140 வந்து பேட்ரிஸோட ப்ரைஸ் வந்து கீழே போனால் வருங்காலத்தில் வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து அவங்க பிளாட்ஃபார்மை வந்து அவங்க EV பிளாட்ஃபார்மை வந்து சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க வரப்போகிற நாட்களில். In creating its own dedicated EV platform, Tata is also sure to leverage its newly acquired platform engineering skills. Using lesson learned on the Alpha architecture will be essential in keeping costs down. இப்போ வந்து டாட்டா வந்து அவங்க பிளாட்ஃபார்மை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வச்சு அந்த ALFA ஆர்கிடெக்சரை வச்சு அவங்க வந்து கண்டிப்பாக ஒரு EV பிளாட்ஃபார்முக்கான கம்மியான ரேட்டில் வந்து EV பிளாட்ஃபார்மை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அதுதான் சொல்கிறாங்க. And then what should drive down cost further is that the Tata Group is also in the process of getting into battery and even cell manufacture with sister company Tata Chemicals. The latter is looking at replacing rare and expensive material that go into the battery and motor with more affordable locally sourced ones. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ வந்து டாடா மோட்டர்ஸ் வந்து டாடா கெமிக்கல்ஸோட சேர்ந்து அவங்க வந்து செல் மேனுஃபேக்சரையும் பேட்ரி மேனுஃபேக்சரை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பேட்ரிஸ்க்காகவும் அந்த மோட்டார்ஸ்க்காகவும் வந்து காசு அதிகமாக செலவு பண்ணிட்டா வரப்போகிற ஃப்யூச்சரில்
யாரும் காரை வந்து வாங்க மாட்டாங்க, அதிகமாக ஈவி கார்ஸ் வந்து யாரும் அதிகமாக வாங்க மாட்டாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து ஓனாக பேட்ரியையும் ஓனாக செல் மேனுஃபேக்சரையும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆஃபர்டபுளான ப்ரைஸில் வந்து ஈவி வெஹிக்கல்ஸை வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணி சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து கம்மி ரேட்டில் தராங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் போகும். ஸோ டாடா ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி போடலாம், தப்பில்லை. One thing for sure, Tata Motors currently is in the lead when it comes to affordable EVs and it seems determined to hold on to it. டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்க இவி வெஹிக்கல்ஸை வந்து கண்டிப்பாக வந்து அதிகமான இதில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வந்து அவங்க இண்டஸ்ட்ரியிலே வந்து இவி வெஹிக்கல் செக்டர்லேயே வந்து இந்தியாவிலே அவங்க தான் வந்து ரொம்ப அதிகமான லீடில் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக டாடா மோட்டார்ஸோட ஸ்டாக்ஸை வந்து கண்டிப்பாக ஹோல்டு பண்ணுங்கள். வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் தரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது டாடா மோட்டார்ஸோட சார்ட். இந்த சார்ட்டில் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக பார்க்கலாம். ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அக்டோபர்லேருந்து 2021 ஜானில் வந்து எவ்வளோ பீக்கை வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இதோட பீக் வந்து இதோட நிற்காது, கண்டிப்பாக இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி போட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டாடா மோட்டார்ஸோட நெக்ஸான் இவி கார். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து டாட்டா வந்து லான்ச் பண்ணது. இந்த கார் வந்து 16 lakhsக்கு வந்து இப்போ வந்து சேல் ஆகின்னு இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ரி. இது ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 320 kilometers மேலே வந்து இது போகும் அப்படின்னு சொல்லிட்டு டாடா மோட்டார்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இதுவும் வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண வெஹிக்கிள், ஆனால் வந்து அதிகமாகவும் சேல் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்கை வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த காரோட நேம் என்னென்னா ஈவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கு வந்து நேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த காரை வந்து ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 1000 kilometers மேலே வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க டாடா மோட்டார்ஸ். ஆனால் இந்த நியூஸ் வந்து உண்மையாக பொய்யான்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்து நோட்டிஃபை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் என்னன்னா டாடா பவர். இப்போ வந்து நம்ம டாடா மோட்டர்ஸை மட்டும் ஏற்றுட்டு பவருக்கு எங்கேப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இப்போ வந்து டாடா வந்து இவி வெஹிக்கல்ஸை வந்து லான்ச் பண்ணால் கண்டிப்பாக அதுக்கு தேவையான பவரும் அவங்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வந்து இந்த கம்பெனி வந்து நம்ம விடக்கூடாது. கண்டிப்பாக வந்து இதையும் வந்து வாங்கி போட்டால் தான் வந்து வரப்போகிற ஃபியூச்சரில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து டாடா பவரோட அனாலிசிஸாக பார்க்கலாம். டாடா பவர் will bring know-how and domain knowledge for all farmers such as home, public and fleet charging. ஃப்ரெண்ட்ஸ், டாடா பவர் வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல் ஆக்குற மாதிரி தான் டாடா பவர்ஸை வந்து வச்சுருக்காங்க. பப்ளிக்ஸ்க்கும் யூஸ் ஆகணும், ப்ளஸ் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸ்க்கும் யூஸ் ஆகணும், பப்ளிக் செக்டர் இப்போ பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்காங்க. Similarly, Tata Chemicals and Auto Components will provide the battery technology, localization and powertrain system respectively. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேரா என்ன சொல்ல வருதுன்னா, இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து பேட்டரியை வந்து டாடா கெமிக்கல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து இந்த பேட்டரியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால காரம் வந்து லோ காஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தி கம்பெனி வில் இன்ஸ்டால் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இன் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் கமர்ஷியல் லொக்கேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எலக்ட்ரிக் கார்ஸ்லாம் வந்தால் சார்ஜ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு போர்ட்ஸ் வைப்பாங்க. அந்த மாதிரி பெட்ரோல் பேங்க் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க. ஸோ அது வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் வீட்டில் இல்லாமையும் இப்போ வந்து எப்படி பெட்ரோல் பேங்க்ஸ் இருக்குது அந்த மாதிரி தனித்தனியாக வந்து கமர்ஷியல் பிளேஸ்லேயும் வந்து அந்த மாதிரி எலக்ட்ரிக் பேங்க்ஸை வந்து வைக்கிறதுக்கு வந்து டாட்டா வந்து ஐடியா பண்ணுவாங்க. ஸ்டாக் இஸ் டெக்னிக்கலி இன் புல்லிஷ் ரேஞ்ச். டாடா பவர் வந்து டெக்னிக்கலாக வந்து புல்லிஷ் ரேஞ்சில் வந்து இருக்குது. வித் எ growth in net profit of 91.9%, தி கம்பெனி டிக்ளேர்டு வெரி பாசிட்டிவ் ரிசல்ட் இன் தி September 20. இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து நெட் ப்ராஃபிட்டில் 91.9% வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப அதிகமான ப்ராஃபிட்னு வந்து எல்லா எக்ஸ்பர்ட்டும் வந்து சொன்னாங்க. September 20 அப்போ வந்து இதோட பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஹேஸ் இன்க்ரீஸ்டு பை 9.63% ஓவர் லாஸ்ட் குவார்ட்டர். லாஸ்ட் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் வந்து 9.63% வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ்னால் யார்? நம்மள மாதிரி மக்கள் அதிகமாக இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ டாடா பவர் கேன் பி எ குட் பெட் ஃபார் தி ஃபியூச்சர். கண்டிப்பாக வந்து டாடா பவர் வந்து ஒரு நல்ல பெட்டு தான் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் சொல்லுது. ஸோ வரப்போகிற ஃப்யூச்சரில் வந்து டாட்டாவோட எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் வந்தால் கண்டிப்பாக வந்து டாடா பவருக்கு வந்து அதிகமான
ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கி ஹோல்டிங்ஸில் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து டாடா பவர் வந்து வீட்டில் இந்த மாதிரி போர்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி போர்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க சார்ஜிங்காக. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஸ்டாக் என்னன்னா டாடா கெமிக்கல்ஸ். அதனடா டாட்டான்னு சொல்லு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் சத்தியமாக வந்து டாட்டா தான் வந்து இப்போ வந்து ஃப்யூச்சரை வந்து ரூல் பண்ண போகிறாங்க. அது எப்படின்னா வந்து இப்போ வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து டாடா வெஹிக்கல்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. டாடா பவர் வந்து இப்போ எப்படி பெட்ரோல் பங்க்ஸில் வந்து இருக்குது அந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக் பங்க்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த பங்க்ஸோட யூஸ் என்னென்னா டாட்டாவோட வெஹிக்கல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அதை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான போர்ட்ஸை வந்து அங்கங்கே வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து டாடா பவருக்கும் வந்து முக்கியத்துவம் வந்து கண்டிப்பாக தந்தே ஆகணும். தேர்டு வந்து டாடா கெமிக்கல்ஸ். ஓகேங்களா, டாடா கெமிக்கல்ஸ் ஏன்டா வந்து சூஸ் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். டாடா கெமிக்கல்ஸ் தான் வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து டாடா கெமிக்கல்ஸோட ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்கலாம். டாடா பவர், டாடா மோட்டர்ஸ் அண்ட் டாடா கெமிக்கல்ஸ் have came together to give a push to electric vehicle segment. டாடா பவரும் டாடா மோட்டர், டாடா கெமிக்கல் எல்லாருமே சேர்ந்து வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட செக்மெண்ட்டை வந்து முன்னாடி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி இப்போ கூட வந்து ரிசர்ச் பண்ணின்னு இருக்காங்க. In some ways, this makes the Tata's push into EV a differentiated play when staked up against competition from charging to the end user buying experience. Tata Group companies come into play. இந்த 3 கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட செக்டார் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து இந்தியாவில் வந்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. To enhance the specialty product market, Tata Chemicals will soon entering the lithium-ion battery business, where the company plans to build an integrated business which includes cell manufacturing, battery recycling and battery production. ஃப்ரெண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ் வந்து லித்தியம் அயன் பேட்டரியோட பிஸ்னஸை வந்து சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க வந்து அந்த லித்தியம் அயன் பேட்டரி பிஸ்னஸை மட்டும் இல்லை, கொஞ்சம் இன்டகிரேட்டடாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல் மேனுஃபேக்சரையும் பேட்டரி ரீசைக்கிளையும் பேட்டரி ப்ரொடக்ஷனையும் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கரண்ட்லி இட் ஹேஸ் டெக்னாலஜி டைஅப்ஸ் அண்ட் R&D பார்ட்னர்ஷிப் இன் தி லித்தியம் பேட்டரி அண்ட் த பேட்டரி ரீசைக்ளிங். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து R&D பார்ட்னர்ஷிப்பு லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் பேட்டரி ரீசைக்கிளிங் பிஸ்னஸுக்கும் வந்து டைஅப் பண்ணியிருக்காங்க. ஃபார் திஸ் தி கம்பெனி ஹேஸ் ஆல்ரெடி சைன்ட் அக்ரிமெண்ட் வித் CSIR CECRI Karaikudi, the ISRO and CMET to strengthen a lithium-based energy storage solution strategy. The work has already been commenced. இவங்க வந்து CSIR கூடயும் காரைக்குடி ISRO கூட அப்புறம் வந்து CMET கூடயும் வந்து லித்தியம் பேஸ்ட் எனர்ஜி ஸ்டோரேஜை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. Moreover, the government is also pushing the encouraging EVs as priority. The company is already in talk with a copy of auto majors. The expected supply from the same is about 3 years from now. Thus, the company has pulled up its stocks to fit into the future e-mobile. இந்த கம்பெனிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப புஷ் தரதுனால இந்த கம்பெனி வந்து இ-மொபிலிட்டி வெஹிக்கல்ஸை வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்புது. ஸோ வந்து அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வாங்கி போடுங்க. நம்ம ஃபோர்த் பார்க்க போகிற ஸ்டாக் வந்து எக்ஸைட் பேட்டரி. ஓகேங்களா, எக்ஸைட் பேட்டரினா என்ன? பேட்டரி ப்ரொடியூசிங் கம்பெனி. ஓகேங்களா, இப்போ வந்து பேட்டரி வந்து உங்களுக்கே தெரியும், ஃபியூச்சர்னாலே பேட்டரி தான், எல்லாமே பேட்டரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து 3 டாட்டாவையும் கவர் பண்ணிட்டு ஒரு பேட்டரி கம்பெனி எக்ஸைடு அந்த மாதிரி அந்த கம்பெனியை வந்து கவர் பண்ணலன்னா எப்படி? ஸோ வந்து எக்ஸைடும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்க போகிறோம். எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சிட்னி பேஸ்ட் எக்கோல்ட் ஆர் செட்டிங் அப் a new lithium-ion battery manufacturing plant in East India named Ultra Battery. ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸைட் இண்டஸ்ட்ரியும் அப்புறம் வந்து ஈக்வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியும் வந்து சேர்ந்து லித்தியம் அயன் பேட்டரி மேனுஃபேக்சர் பிளான்ட்டை வந்து ஈஸ்ட் இந்தியாவில் அல்ட்ரா பேட்டரி என்ற பேரில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. கரண்ட்டாக வந்து எக்ஸைட் இண்டஸ்ட்ரி தான் வந்து இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் பேட்டரிஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து லித்தியம் அயன் பேட்டரியை வந்து லான்ச் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அது ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி வெஹிக்கல்ஸோட எண்ணிக்கையை வந்து சீக்கிரமாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவில் தான் இந்த பேட்டரிஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. Company has low debt to equity ratio, average at 0.25 times. Friends, debt
டு ஈக்விட்டி வந்து ரொம்ப வந்து இந்த கம்பெனி கம்மியாக இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டினா நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம் ரேஷியோஸில், கடன் இல்லா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம்ல, அதுதான் இங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸ் இஸ் டெக்னிக்கலி புல்லிஷ் ரேஞ்ச். இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து புல்லிஷ் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட ROE வந்து 9.3. இட் ஹேஸ் வெரி அட்ராக்டிவ் வேல்யூவேஷன் வித் 2.4 ப்ரைஸ் டு புக் வேல்யூ. இந்த கம்பெனியோட புக் வேல்யூ வந்து 2.4 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஹை இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங்ஸ் அட் 32.87. இந்த கம்பெனிக்கு வந்து இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 32.87% இன்ஸ்டிடியூஷனல் ஹோல்டிங் தான் இந்த கம்பெனிக்கு. கம்பெனி நம்ம 5th பார்க்க போகிற கம்பெனி வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கம்பெனி. அது என்னன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஓகேங்களா, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தான் வந்து இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட்டு EV வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணாங்க. அது வந்து சில பேருக்கு வந்து தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து கூகுள் பண்ணி கூட பாருங்கள். ஆனால் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு EV வெஹிக்கலை வந்து மஹேந்திரா தான் லான்ச் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்து மஹேந்திராவோட ஸ்டாக் அனாலிசிஸை பார்க்கலாம். மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா டுடே ஹேஸ் டைட் அப் வித் கொரியா பேஸ்டு பேட்டரி மேனுஃபேக்சரர் LG Chem ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் எ யூனிக் செல் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியா. மஹேந்திரா வந்து கொரியா பேஸ்டு பேட்டரி மேனுஃபேக்சர் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து இவங்களும் வந்து சீக்கிரமாக பேட்டரி கார்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கையும் வந்து வாங்கி போடுங்க. கண்டிப்பாக இதுவும் ஒரு மல்டி பேக்கராக சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.